விநாயகர் சதுர்த்தி வந்தாலே விதவிதமான கொழுக்கட்டை செய்வோம். இப்போ நான் அம்மணி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறின அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இதுக்கு நம்ம மறுபடியும் தண்ணிலாம் வைக்க போகல, அரைச்ச மாவில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ இந்த நொய் எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடிகட்டின இல்லைங்களா, இந்த மாதிரி பாருங்கள், கையில் வச்சா நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ எடுத்துட்டோம். வடிகட்டின மாவு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதிலே விட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய், குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கட்டிப்படாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி மாவும் ஒரே அளவு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரண்டியில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா சுற்றி வலிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அந்த ஏற்கனவே கடாய் நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா, அந்த சூட்லேயே அந்த மாவு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்த மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு இட்லி தட்டில் இட்லி வேக வைக்கிற மாதிரி அதே மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்தாவே நல்லா வேர்த்து போன மாதிரி இருக்கும். இப்போ வெந்துச்சு. இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த பருப்புங்க எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இந்த கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துக்கணும். இதுக்கு மட்டும் மாவுக்கெல்லாம் ஏற்கனவே மாவு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி மிக்ஸு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துனா அதோடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இட்லி பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் சட்னி மிக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு நல்லா கலந்து கூட்டார வரைக்கும் நல்லா கொழுக்கட்டை நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து அம்மணி கொழுக்கட்டை டேஸ்டியான நல்ல மொறு மொறுன்னு அம்மணி கொழுக்கட்டை ரெடி.